ஜெகதீஷ்டேருந்து முதல்ல ஆரம்பிப்போம், ரெண்டாவது நம்ம பொருளாதார நிபுணர்கிட்ட பேசுவோம். இந்த தலைப்பை நீங்கள் எப்படி எடுத்து? திமுக ஆட்சி அமைத்தவுடன் அவங்க சொன்னது என்னென்னா, அதிமுக ஆட்சி கடந்த 10 வருடத்தில் அதிகமான கடன் வாங்கினாங்க. நாங்கள் 1 லட்சம் கோடி கடனில் விட்டுட்டு போனோம். இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி கடனுக்கு இன்னும் தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார் அன்றைய நிதியமைச்சராக வரப்போகின்ற பிடிஆர். ஏன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனேயே நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், இதில் பல ஊழல்கள்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ செலவினங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடி விளக்கம்லாம் கொடுத்தாரு. இந்த வெள்ளை அறிக்கைக்கு பிறகு அவர்களுடைய நாங்கள் எங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம், இந்த கடனை எல்லாம் குறைப்பது தான் எங்களுடைய ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கும். பல விஷயங்கள் நாங்கள் செய்ய போகிறோம். அதே நேரத்தில் இந்த கடன் சுமையை குறைப்பதும் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. 5 லட்சம் கோடி கடனை நாங்கள் எப்படி குறைக்கிறோம்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது இது கடைசி ஆண்டு, திமுக கடைசி ஆண்டு. இப்பொழுது அந்த 5 லட்சம் கோடி என்பது 9 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. இன்னும் 10 மாதம் கூட இல்லை, 10 மாதம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த பட்ஜெட்டில் கடைசியாக உங்கன்னா போன வருடம், அதற்கு முந்தைய வருடம், இந்த வருடம் எல்லா வருடங்களிலும் நம்பர் 1 மாநிலமாக கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது தான் டேட்டா. இது என்னென்னா உடனே அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டிபிக்குள்ளே தான் இந்த கடன் வாங்குகிற தொகை இருக்கிறது. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே தான் நாங்கள் கடன் வாங்குகிறோம். அது ஏற்கனவே 15th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிட்டாங்க. அந்த லெவலில் எங்களால் தாண்ட முடியாது, நாங்கள் தாண்ட உள்ள நாங்கள் அதனால் கடன் வாங்குறத நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் இல்லை நாங்கள் இந்த கடன் சுமையெல்லாம் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லாமல், நாங்கள் கடன் வாங்கி தான் நாங்கள் எங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பண்ண போகிறோம். அது மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம்னு கொடுக்குறோம். இப்படி திட்டங்களுக்காக நாங்கள் செலவு செய்வதற்கு எங்களிடம் சொந்த வருவாய் இல்லை, ஆகையால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னது நாங்கள் எங்களுடைய வருவாயை பெருக்குவோம், எங்கள்கிட்ட பல திட்டங்கள் இருக்கிறது, பொருளாதார நிபுணர் குழு இருக்குது, நீங்கள் பல வெளிநாடுகளில் வேலை பார்த்த பொருளாதார நிபுணர் குழு இருக்குது, இங்கே ஒரு திட்ட கமிஷன் ஒன்று இருக்குது, அதில் ஜெயரஞ்சன் போன்றவர்களாம் இருக்கிறாங்க, அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஒட்டுமொத்தமாக வருவாயை பெருக்குவதற்கான வேலைகளையும் செய்வோம், கடனை குறைப்பதற்கான வேலைகளையும் செய்வோம். இன்னும் சொல்லப்போனால் பொதுத்துறை நிறுவனங்கள் எதெல்லாம் மிகவும் மோசமாக நலிவடைந்துள்ளதோ அதற்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பொருளாதார நிபுணர் குழுவை அமைத்து அந்த குழு எங்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும். அதன் மூலியமாக நலிவடைந்த நிலையில் இருக்கும் பொருளாதார பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் நாங்கள் நஷ்டத்திலிருந்து மீட்டு லாபத்தில் மாற்றுவோம். இதில் ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடக்கவே இல்லை. இதில் எவ்வளோ லாஸில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் யூனியன் லாஸில் இருக்கா, லாஸில் தான் போயிட்டுருக்கு, டிஎன்இபி லாஸில் இருக்கா, லாஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த லாஸ் அதிகமாகுதே தவிர இவங்க சொன்ன மாதிரி இதற்கு இதுதான் காரணம், இந்த பிரச்சனைகள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதை ப்ளக் பண்ணிட்டோம், நாங்கள் நீங்கள் லாபத்துக்கு கூட கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் நஷ்டத்தை குறைச்சிருக்கோங்கிற அளவிற்கு நிர்வாக ரீதியாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, நீங்கள் சொன்னீங்க எஸ்தர் தாஃப்லே, அரவிந்த் சுப்பிரமணியன், இன்னொரு சுப்பிரமணியன், ரகுராம் ராஜன், ஜெயரஞ்சன், இந்த குழுவெல்லாம் அமைச்சு த கவர்மெண்ட் ஹேஸ் பீன் ஃபோக்கஸ்டு, பெரிய அளவில் மாற்றம் வரப்போகிறது அப்படின்னா நாங்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தோம். எதுவும் நடந்துச்சா? அது குறித்து ஏதாவது தகவல் இருக்கா? அவங்க சொன்னது, நீங்கள் பல திட்டங்களுக்கு அவர்கள் தான் திட்டங்கள்லாம் போட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் அரசாங்கம் செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ நூன் மீல் ஸ்கீம், அதே மாதிரி காலை உணவு திட்டம், இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்படி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி இது யாராருக்கெல்லாம் மக்களுக்கு போய் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக பண்ணணும், அது சமூக நீதி பார்வையில் யார்கிட்ட போய் சேர்க்கணும், அதுங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் நீங்கள் இதெல்லாம் கடன் வாங்கி தான் செய்ய போகிறோமா, கடன் வாங்காமல் செய்ய போகின்றோம், எங்களுடைய வருவாயை பெருக்கி செய்ய போகின்றோமா? நீங்கள் குழுங்கிறது ரெண்டும் தான். பொருளாதார குழுங்கிறது நீ நீ எவ்வளோ வேணால் கடன் வாங்கப்பா, நீ செலவு பண்ணிட்டே இருப்பான்னு சொல்கிறது குழுவே தேவையில்லை. கண்டிப்பாக அரசாங்கம் அதுவே தானாக கடன் வாங்கி தானே செலவழிச்சு அது வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த வருவாயை எங்கிருந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அரசாங்கத்திற்கு எங்கிருந்து அதிகமான வருவாய் வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் வரி வருவாய் வருகிறது, டாஸ்மாக் சேல்ஸ் வருது, பத்திரப்பதிவுலேருந்து வருது. இவங்க பல ஆண்டுகளாக நம்ம பேசிகிட்டு இருக்குது, இந்த கனிம வள கொள்ளை நிறைய நடந்துட்டு இருக்கு, மணல் கொள்ளை நிறைய நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க செகண்ட் சேல்ஸ்லாம் நடக்குது, அங்கே வாங்கி அப்படியே கைமாற்றி விடுறாங்க. அரசாங்கம் விற்கிற ரேட்டு ஒன்றாக இருக்குது, அவங்க எடுத்துகிட்டு போகிற ரேட்டு ஒன்றா இருக்குது. கனிம வள கொள்ளை தொடர்ச்சி இதெல்லாம் நாங்கள் தடுத்து இதெல்லாம் வருவாயாக நாங்கள் மாற்றோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்று வரை குற்றச்சாட்டு என்பது அதெல்லாம் தொடர்ச்சியாக ஊழல் நடந்து கொண்டே தான். எதை தடுப்போம் என்றார்கள் அது மீண்டும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. இதில் சில நம்பர்ஸ் நீங்களே சொன்னீங்க, சில நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பேச போகிறோம். சொல்லுங்க சார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இந்த ஆட்சி அமைத்த நாளிலிருந்து இந்த திட்டங்களுக்கு செலவழிப்பதை விட அந்த திட்டங்களுக்கான விளம்பரங்களுக்கு அதிகமான செலவுகளை மேற்கொண்டு அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க 2023-24 35 கோடி ரூபா
அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும். Right. நாங்கள் திட்டங்கள் செய்த திட்டங்கள் நான் பாருங்க 3 ஆண்டு சாதனை, 4 ஆண்டு சாதனை. 2024-25 110 கோடி ரூபா பட்ஜெட் அலகேட் பண்ணது 35 கோடி தான் போன வருஷம் மாதிரி. ஆனால் செலவு பண்ணது 110 கோடி ரூபா. இது ஒன்று. ஒரு உச்சபட்சமாக நீங்கள் வந்து ஆதிதிராவிடர் நலத்துறையில் அவங்களுடைய பட்ஜெட்டுங்கிறது நீங்கள் வந்து 1.65 கோடி பட்ஜெட். இது எங்க பப்ளிசிட்டிக்காக அலர்ட் பண்ண பட்ஜெட். ஆனால் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 11.48. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதிதிராவிடர் ஹாஸ்டல்ஸுக்கு 55 கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேட் பண்ணிட்டு அங்கே கொடுக்கறது வெறும் 20 கோடி. திட்டம் நடப்பதற்கு 55 கோடி அலோகேட் பண்ணி 20 கோடி கொடுக்குறீங்க. அதை விளம்பரப்படுத்துறதுக்கு 1.5 கோடி அலோகேட் பண்ணிட்டு 11 கோடி கொடுக்குறீங்க. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா விளம்பரம். நாங்கள் செய்யறதை விட நாங்கள் செஞ்சுட்டோன்னு காமிக்கிறதுல அதிகமாக இருக்கு. இது ஒரு அரசியல் தந்திரோபாய நடவடிக்கை. ஆமாம், அதாவது அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த திட்டங்களை நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு ஒரு மாயையின் மூலியமாக நாங்கள் செஞ்சுட்டோம் பாருங்க அப்படின்னு உருவாக்குறதுக்கான முயற்சிகளை அவங்க பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய பேசணும். நீங்கள் வந்து இப்போது பல கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள் இல்லை, காலேஜில் பிரின்சிபல்ஸ் இல்லை, இந்த மாதிரி உயர்கல்வித்துறையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆர்டிஇ ஃபண்டு யூனியன் கவர்மெண்ட்லேருந்து வரல, அதனால நாங்கள் இங்கே ஆர்டிஇ இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அடிப்படை நீங்கள் நீ பார்த்துருக்கலாம், நம்ம மருத்துவர்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் கட்டமைப்புகளை சீரமைப்பு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸை வந்து இல்லை நாங்கள் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ சாதனை படைச்சிட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு விளம்பரங்கள் மூலியமாக இதையெல்லாம் மக்களிடமிருந்து மடைமாற்ற விட முடியும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. ஜெகதீஸ்வரன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் கேள்வி கேட்டு மடைமாற்றக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 2ஆம் கட்ட கருத்து தாங்க. அதாவது எல்லோரும் பேசும்போது பல விஷயங்களை சொன்னாங்க. நீங்கள் ஒரு ஆட்சி அமையும் பொழுது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக இந்த கடனை எல்லாம் வாங்கினோம். நாங்கள் வந்து 500 சொச்சம் வாக்குறுதிகள் கொடுத்தோம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கடன் வாங்கணும் அப்படின்னா சரி பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். அதுவும் நடக்கலை. நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடந்து, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் இன்னொரு தொடர்ச்சி நடந்து எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு கடன் வாங்கியும் உங்களால் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா டெபிசிட் தான். அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸு, நீங்கள் வந்து போக்குவரத்து கழகங்களோட பஸ் வந்து நஷ்டத்தில் தான் ஓடும், ஏன்னா அது சேவைத்துறை அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்குவாங்க, சர்வீஸ் செக்டர், அதனால ஓகே அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் இங்கே விஷயமும் நடக்கலை, ஒரு பக்கம் ஒரு மலை போல் கடனை வாங்கி கோச்சிட்டு இருக்கு. அந்த கடனுக்கு ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டில் அதற்கு வட்டி மட்டுமே ஒரு பெரிய தொகை போய் கொண்டிருக்கிறோம். இப்போ 63,000 ப்ளஸில் போயிட்டு இருக்கு. அது தொடர்ச்சியாக அதிகமாக வட்டி கட்ட மாநிலமாக அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த நிர்வாகம் என்பது தெரியவில்லை அப்படிங்கிறதா இது வெளிப்படையாக காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் சொல்ல எவ்வளவோ போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் வந்து இந்த வருவாய் பெருக்குவதற்கு அல்லது வேலை வாய்ப்புகள் அவங்க ப்ராமிஸ் பண்ணது ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள், 5 வருடத்திற்கு 50 லட்சம் வேலை வாய்ப்புகள். அது வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அரசு துறையில் காலிய பணியிடங்களாக இருக்கிற 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்கள் நிரப்புவோம். அவங்க மேனிஃபெஸ்டோவில் 4 லட்சம் பணியாளர்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொல்லி சொன்னாங்க. புதிய உருவாக்கமாக 2 லட்சம் உருவாக்க போகிறோம் என்று சொன்னாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக மாற்றுவோம் என்றார்கள். எல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஓல்டு பென்ஷனை கொண்டு வருவோம் என்று அது நீ வந்து 2 இடங்களை சொல்லியிருப்பாங்க. ஒரு இடங்களில் வந்து அரசு ஊழியர்களுக்கு கீழே நாங்கள் வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம். போக்குவரத்து ஊழியர்கள் கீழே மறுபடியும் சொல்லுவோம் 2 இடத்துல என்பிஎஸ் எடுத்துருவோம், நாங்கள் வந்து ஓபிஎஸ் வந்துடும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது எதையுமே ஒவ்வொரு இப்போ வந்து அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராடும் பொழுது ஒரு குழு அமைக்கிறாங்க. எத்தனை குழுக்கள் அமைப்பீங்க? ஒவ்வொரு வருடமும் குழு அமைத்து அந்த குழுவினால் வந்து ஏதாவது நடந்திருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறதுக்கு சரி. இப்போ இந்த சிக்கல் இருக்கு பாருங்க. சாமானிய வாக்காளர்கள் 70% மேல் இருப்பவர்கள், மத்திய தர வகுப்புக்கும் கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு இது புரியாது. அரசு இதையெல்லாம் யார் பார்க்கிறா இந்த புள்ளி கணக்கு என்றெல்லாம் ஒரு நம்பகத்தன்மையோடு திராவிட முன்னேற்ற கழக மக்களை சந்திக்க தயாராகிறார்களா? ஒரு கேள்வி எழுப்பல்லவா? இல்லைங்க, உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு இந்த கூட்டணி கணக்குகள் அதெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கட்சிகள் பிரிந்திருப்பது நமக்கு ஒரு சாதகமாக அதுவே முடிந்துவிடும். சரி, நம்ம பார்த்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். சட்டமன்ற தேர்தலும் அந்த கூட்டணிக்கு ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதுக்கு மெனக்கட்டுறதை விட இந்த கூட்டணியை பலமாக கட்டுவதும் கூட்டணிகளுக்கான விஷயங்களை செய்து கொடுப்பதும் மூலியமாகவே இதை நம்ம ஏன்னா
பெரிய பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இல்லை. நீங்கள் இந்த முதல் கட்சிக்கும் இரண்டாவது கட்சிக்குமான டிஃபரன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது இது ஒன்றே போதுமானதாக இருக்கும், நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது தவறு. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் வந்து பெட்ரோல் விலை குறைப்பேன், டீசல் விலை குறைப்பேன், கேஸ் மானியம் ஒரு ₹100 நாங்கள் குறைப்போம்னு சொல்லிய நீங்கள் 5 வருடம் பீட்டர் கூட இப்போ கேட்டார், டேட்டு போட்டிங்களான்னு கேட்டார். அவர் சொல்கிற கணக்கு 5 வருடங்கள் முடிய போகின்றது. இந்த 5 வருடங்கள் முடியும் பொழுதும் 505 வாக்குறுதிகளில் நாங்கள் கிட்டத்தட்ட 20 அல்லது 30% தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் நிறைவேற்றி இருக்கோம் என்று சொன்னால், அப்போ நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளின் நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி. இப்போ நாங்கள் நிறைய உட்காந்து படிச்சுட்டு ஒவ்வொரு புள்ளியாக வச்சு ஒரு எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனல் வி இன்வைட்டட் ஆல் தி ஸ்காலர் இங்கே வந்திருக்காங்க. நாம் பேசும்போது லாட் ஆஃப் த பீப்புள் தே ஹவ் பீன் வாட்சிங். பட் ஆனால் நார்மலான மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. அஜித்குமார் கொல்லப்பட்டார், அடித்து சாகடிக்கப்பட்டார், மறுநாள் சம்பவம் மறந்து போச்சு. உங்களுக்கு மறந்துச்சு, எனக்கு மறந்துச்சு. கடலூரில் ட்ரெயின் இன்சிடென்ட் வந்துச்சு. இந்த இயற்கை கொடுத்த மறைப்பு தன்மை தான் திமுகவுக்கு வரப்பிரசாதமா? இல்லைங்க, அது வந்து மக்கள் மறந்து போகிறார்கள். அதுக்கு ஒரு காரணமாக இருப்பது வந்து இன்று ஊடகங்களை எவ்வாறு கையாள்கிறார்கள் ஒன்று. மத்தியில் வந்து அவங்க ஒரு கோடி மீடியாங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட இங்க இருக்கிற ஊடகங்களும் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது கட்டுப்படுத்தப்படுகிறாங்க. அவங்களை குறை சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு கண்டென்ட் பண்றாங்க. எது டிபேட் ஆகணும், எது டிபேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு பேசணும். அஜித்குமாரோட இன்சிடென்ட் வந்து ரொம்ப தீவிரமான பிறகு தான் எல்லா தொலைக்காட்சியிலும் டிபேட்டுக்கு எடுக்கிறாங்க. அடுத்த நாளும் எடுக்கிறாங்க. வெவ்வேறு கட்சிகளும் அது குறித்து பேசுகின்றது. நீங்க எதிர்கட்சிகளுமே கூட எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுத்து பேசுகிறார்களான்னு கேட்டீங்கன்னா இல்லையே. அவங்களுமே வந்து சில நேரங்களில் எதிர்கட்சி அரசியல் செய்ய தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு சிக்கலாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு தீவிரமாக நீங்கள் இறங்கி இப்போ மதுரையில் ஒரு பிரச்சனை, மாநகராட்சியில் ஒரு பிரச்சனைனா அதற்கு வந்து எதிர்கட்சிகள் எவ்வளோ தூரம் பேசினாங்க, எவ்வளோ தூரம் கையில் எடுத்தாங்க, எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது அவங்களோட வேலை தானே. ஊடகத்தோட பணி ஒன்று, எதிர்கட்சியோட பணின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எதிர்கட்சிகளும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். அது ஒரு தலைமை பொறுப்பில் அது ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது. பேச வேண்டிய பல விஷயங்களை பேசாமலே தவிர்த்து கிடக்கிறார்.